ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஈட் அண்ட் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈட் அண்ட் பேயில் கஸ்டமர்ஸ் அவங்க ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈட் அண்ட் பே ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில் எனேபிள் ஈட் அண்ட் பே ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஈட் அண்ட் பே ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்ட்டு பில் டேபை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஈட் அண்ட் பே டேபை கிளிக் பண்ணுங்கள். ஈட் அண்ட் பே ஸ்க்ரீன் வரும். டாப் ரைட் கார்னரில் நியூ பட்டன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ஸ்க்ரீன் வரும். பில் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆர்டர் டேபை கிளிக் பண்ணுங்கள். டேப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அந்த அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். கஸ்டமர்ஸ் இன்னும் ப்ராடக்ட் ஆட் பண்ண விருப்பப்பட்டால் எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். ப்ராடக்ட்ஸை இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராடக்டை டெலீட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ப்ராடக்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வரும். சேஞ்சஸை அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர் அப்டேட் ஆகிடும். சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பில் டேப் ஆர் கம்ப்ளீட் பில் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். பேமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சேல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணணுன்னா முன்னாடி வீடியோவில் காட்டின மாதிரி ரிப்போர்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இதே மாதிரியான நெம்பபிள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.